Hi students. Question number 5. 4 Gaussian surfaces are given below with charges inside each Gaussian surface. Rank the electric flux through each Gaussian surface in the increasing order. Now Gauss law relates two physical quantities. எந்த ரெண்டு physical quantity Gauss law relate பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க the total flux passing through a closed surface is equal to 1 by epsilon naught times the net charge அப்படின்னா சொல்லியிருக்கிறோம். net charge அப்படின்னா resultant charge. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 4 சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. A அப்படிங்கிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதோட ஷேப் பாருங்க, அவுட்டர் ஷேப் வந்து ஸ்பெரிக்கலா இருக்குது. இப்போ ஏங்கிற சர்ஃபேஸுக்குள்ளதான் எல்லா சர்ஃபேஸ் பி சி டி எல்லாமே எதுக்குள்ள அடங்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. புரியுதா? அப்போ அதுக்குள்ள என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, ஏ அப்படிங்கிற ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ள என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, பிளஸ் 2q இருக்குது, பிளஸ் q இருக்குது, அப்புறம் மைனஸ் q இருக்குது இல்லையா? அப்போ இப்போ வந்து ஃப்ளக்ஸுக்கு என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம், phi. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு சிம்பிள் phi. அப்போ ஃபார் த கௌசியன் சர்ஃபேஸ் A, so this is equal to net charge divided by epsilon naught. அப்போ plus 2q, ஓகேவா? அப்போ இது plus 2q. அடுத்து இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ plus q. இது நெகட்டிவ் சார்ஜ், அதனால மைனஸ் q. இதெல்லாத்தையும் divided by epsilon naught போட்டோம்னா என்ன வருது பாருங்க, இந்த plus q மைனஸ் q கேன்சல் ஆயிரும். அப்போ plus 2q divided by epsilon naught. புரிஞ்சதா? இது என்னது? The net or the total electric flux passing through the Gaussian surface A. இதே மாதிரி மற்ற சர்ஃபேஸுக்கு இப்போ நம்ம எழுத போறோம். அப்போ flux through the surface B எடுத்துக்கலாம். இப்போ Bங்கிற சர்ஃபேஸ் எங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் B. இந்த எலிப்டிக்கல் சர்ஃபேஸ் தெரியுது இல்லைங்களா? அப்போ அதுதான் B. இதுக்குள்ள என்ன சார்ஜ், நெட் சார்ஜ் எவ்வளவு பாருங்க, பிளஸ் 2q மைனஸ் q இருக்குது. அப்போ பிளஸ் 2q மைனஸ் q, அப்போ டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ 2q மைனஸ் qங்கிறது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிளஸ் q பை எப்சிலான் நாட். இதுதான் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ் B. இதே மாதிரி C அப்படிங்கிற சர்ஃபேஸுக்கு இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பார்க்க போறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் C. C ல என்ன இருக்கு பாருங்க, ரெண்டே சார்ஜஸ் தான் இருக்குது, ஒன்னு பிளஸ் q இன்னொன்னு மைனஸ் q. ரெண்டே ஆட் பண்ணா 0. அப்ப இது வந்து பிளஸ் q மைனஸ் q டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்ப this is equal to 0. அடுத்து D அப்படிங்கிற சர்ஃபேஸுக்குள்ள ரெண்டு சார்ஜஸ் இருக்குது பாருங்க. D இந்த இருக்கு, இந்த Dங்கிறது ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்கு சொன்னாப்ல, இது வந்து ஒரு சார்ஜ் தான் இருக்கு, இதுதான் எடுக்கணும் நம்ம. அது என்ன சார்ஜ், மைனஸ் q இருக்குது. அப்ப இது வந்து flux phi through the surface D is equal to, இந்த ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்குது, D வந்து encloses this charge minus q. அப்ப minus q divided by epsilon naught வருது. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னாக்க டிசெண்டிங் ஆர்டர்ல இங்க சார்ஜஸ் தெரியுது. இது வந்து plus 2q is greater than plus q, plus q is greater than 0, 0 is greater than minus q இல்லையா? அப்ப இருக்கிறதுலயே எது வந்து ஸ்மாலஸ்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மைனஸ் q தான் பை எப்சிலான் நாட் இல்லையா? மைனஸ் q பை எப்சிலான் நாட். இதுல என்ன கேட்டிருக்காங்க, ரேங்க் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர். அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்னா குறைஞ்சதுல இருந்து மேக்ஸிமத்துக்கு நம்ம போகணும். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவர்ஸா எழுதிட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்க ஏல வந்து ஜாஸ்தியா இருக்கு ஃப்ளக்ஸ், புரியுதா? அதோட B ல கம்மியா இருக்கு, அதோட C ல கம்மியா இருக்கு, அதோட ரொம்ப லோயஸ்ட் எதுல இருக்கு, D சர்ஃபேஸ். புரியுதா? அப்ப எது குறைவானதோ அதுதான் முதல்ல எழுதணும். அப்போ 5D, ஓகே, 5D தான் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட். அப்ப இட் இஸ் லெஸ் than flux through the surface C, ஓகேவா? அப்போ இது வந்து லெஸ் than surface B. திரும்பவும் இது லெஸ் than வந்து surface D. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஷன் A என்ன கொடுத்திருக்காங்கன்னா DCBA, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. புரியுதா? இந்த 4 ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா
DCBA அதாவது D ஓகே அதுக்கப்புறம் வந்து less than C is less than B is less than A. இன்னொரு ஆப்ஷன் வந்து A less than B less than C less than D. இன்னொரு ஆப்ஷன் D greater than C less than B less than A. இன்னொன்னு வந்து we can take A greater than B less than C less than D. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை என்ன இந்த ஆப்ஷன் தான். அப்ப D அப்போ D is less than C. C is less than B. இப்போ B is less than A. So this must be A. So இந்த ஆப்ஷன் D C B A. புரியுதா? அப்ப D ல தான் இருக்கிறதுலயே குறைந்த ஃப்ளக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 0. அதுக்கப்புறம் வந்து plus Q divided by epsilon naught அப்புறம் plus 2Q by epsilon naught. இது சிம்பிளான கான்செப்ட் தான்ப்பா. இது வந்து நம்ம கவுஸ்லாம் அப்ளை பண்ணி நம்ம செய்ய தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இதுல எது ஆப்ஷன் கரெக்ட்னு பார்க்கலாம். இப்போ வந்து DCBA. So we will take option A is the correct answer. Okay, I hope you must have understood well. Fine.